அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. முஸ்தலஹுல் ஹதீஸ் இமாம் யூசுஃபில் கர்லாவி அவர்களினுடைய முஸ்தலஹுல் ஹதீஸ் எனும் கிதாபினுடைய 8ஆம் நாள் பாடத்திலே நாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த பாடங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அல்லாஹு தௌஃபீக் செய்வானாக. நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலம் நாம் பல்வேறு விதமான தீன் சம்பந்தமான துனியா சம்பந்தமான சேவைகளை ஆற்றி வருகிறோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி சிறப்பான முறையில் தொடர்ந்து நடைபெறுவதற்கு அனைவரும் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையான காரியங்களில் அனைவரும் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். நாம் ஆற்றுகிற இந்த சேவைக்கு பொருளாதார பங்களிப்பு செலுத்த நாடுபவர்கள் இங்கே நம்முடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. அதே போன்று QR கோடும் இங்கே வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தங்களுடைய பொருளாதார பங்களிப்புகளை செலுத்திக் கொள்ளலாம். அல்லாஹு அந்த தௌஃபீக்கை நமக்கு தந்தருள்வானாக. 8ஆம் நாள் பாடமான இன்றைய பாடத்தில் முஸ்தலஹுல் ஹதீஸ் கிதாபினுடைய பாடங்களின் வரிசையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது இஸ்லாமிய உலகம் ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் எனும் தலைப்பின் 2ஆம் பாகத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைய பாடத்தினுடைய சுருக்கம் என்னவென்றால், கடந்த பாடத்திலும் நாம் பார்த்த விஷயம் ஹதீஸிற்கு இஸ்லாமிய உலகம் அளித்த முக்கியத்துவம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்தில் ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொற்களை கேட்பதற்காக பல சஹாபாக்கள் மேற்கொண்ட பயணங்கள் என்ன? அந்த முக்கியத்துவத்தை குறித்து நாம் கடந்த பாகத்திலே பார்த்தோம். இன்றைய இந்த பாகத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய காலத்திற்கு பிறகு, அவர்கள் வஃபாத்தானதற்கு பிறகு ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்ன என்பதை நாம் இன்றைய பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால், எப்படி சஹாபாக்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆவல் கொண்டு பல தொலைதூரம் கடந்து பயணித்தார்களோ, அதே போன்றுதான் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த வார்த்தைகளை கேட்ட நபர்களிடமிருந்து நாமும் வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற அந்த நல்ல நோக்கத்திலே சஹாபாக்கள் மேற்கொண்ட பயணங்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய அந்த சொற்களுக்கு அவர்கள் அளித்த முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லி காட்டுகிறது. அதாவது ஹதீஸை கேட்ட சஹாபாக்கள் அவர்களிடமிருந்து நாம் கேட்க வேண்டும் என்கிற ஒரே ஆசை, அவ்வளவுதான். அதற்கு 2 வரலாற்று செய்திகளை குறிப்பிடுவார்கள். அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, பெரிய ஸ்வஹாபி, மதீனாவிலிருந்து மிஸ்ரை நோக்கி பயணம் மேற்கொள்கிறார்கள். எதற்கென்றால் உக்பத்து பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பதற்காக வேண்டி, சந்தித்து ஒரு ஹதீஸை அவர்களிடமிருந்து கேட்பதற்காக, உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி மிஸ்ரை நோக்கி புறப்படுகிறார்கள் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. எதற்கு? உக்பத்து பின் ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்து அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்பதற்காக மிஸ்ரை நோக்கி சென்று விட்டார். அதை கேள்விப்பட்ட உக்பா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை ஆறத் தழுவி வரவேற்கிறார்கள். கேட்கிறார்கள், அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அவர்களை, எதற்காக வந்தீர்கள்? அப்போ சொல்லப்படுகிறது, நான் உங்களிடமிருந்து ஒரு ஹதீஸை கேட்க வேண்டும். காரணம், அந்த ஹதீஸை நீங்கள் பெருமானாரிடமிருந்து கேட்டிருக்கிறீர்கள். அந்த ஒரே நோக்கத்திற்காக தான் நான் மிஸ்ரை நோக்கி வந்திருக்கிறேன் மதீனாவிலிருந்து என்று பதில் சொல்லுகிறார்கள் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு. உடனே உக்பா ரதியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை சொல்லுகிறார்கள். முஸ்லிம்களினுடைய அந்த குறையை மறைப்பது குறித்ததான அந்த ஹதீஸை கேட்டவுடன் உக்பா ரதியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ஆம், நான் கேட்டிருக்கிறேன். என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். யார் ஒரு முஸ்லிமினுடைய குறையை துனியாவிலே மறைப்பாரோ, முஸ்லிமினுடைய கேவலத்தை யார் மறைப்பாரோ, அவரை அல்லாஹு நாளை மறுமை நாளில் அந்த மறைத்தவரின் குறைகளை அல்லாஹ் மறைப்பான் என்று என் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று உக்பா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னவுடன் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு, ஸதக்த, நீங்கள் உண்மையை உரைத்து விட்டீர்கள் என்று சொல்லி சந்தோஷத்தோடு அவர்கள் மீண்டும் மதீனாவை நோக்கி கிளம்புகிறார்கள். அந்த ஹதீஸை இந்த செய்தியை சொல்லுகிற பொழுது
கிதாபுகளில் பதிவு செய்வார்கள். மதீனாவை நோக்கி சென்றார்கள். அவர்கள் வாகனத்தில் வந்த பொழுது ஏற்றி வந்த அந்த பொருட்களை கூட அவர்கள் இறக்கி வைக்கவில்லை. பொதுவாக அரபுகள் ஒட்டகத்தில் பயணிக்கிற பொழுது அத்தியாவசிய பொருட்களை வாகனத்தில் ஏற்றி வைப்பாங்க. எங்கே இறங்குகிறார்களோ அங்கே அவங்க இறங்கும் பொழுது அந்த பொருட்களோடு இறங்குவாங்க. ஆனா அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு ஒட்டகத்தில் அந்த பொருட்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. அவர்கள் இறங்கி வந்து ஹதீஸை கேட்டார்கள். வேலை முடிந்தவுடன் அப்படியே அவர்கள் மதீனாவை நோக்கி சென்றார்கள். இதை சொல்ல வந்த நோக்கம் என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஹதீஸை கேட்ட சஹாபி உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து நாமும் அந்த ஹதீஸை கேட்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஆவல், அந்த ஆசையினால் வெகு தொலைவு தூரம் பயணித்து அந்த ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி வந்தார்கள் அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகும் சஹாபாக்கள் அந்த ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்திற்கான முதல் சான்று. இரண்டாவதாக அந்த கிதாபிலே பதிவு செய்வார்கள். அதே போன்று ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் மிகப்பெரிய சஹாபி, அதிகமான ஹதீஸுகளை அறிவித்த, பெருமானாரோடு தோழமையில் மிகப்பெரிய அந்தஸ்துகளை பெற்ற பெரிய பாக்கியங்களுக்கு சொந்தக்காரர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்கள் கூட மிஸ்ரை நோக்கி வந்தார்கள் அதே உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவை காணுவதற்காக. காரணம் என்னவென்றால், ஒரே ஒரு ஹதீஸை அவர்களிடமிருந்து கேட்பதற்காக. இப்படி நிறைய சான்றுகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திற்கு பிறகு ஹதீஸிற்கு மக்கள், இஸ்லாமிய உலகம், சஹாபாக்கள் அளித்த முக்கியத்துவத்திற்கான பல சான்றுகளை நாம் சொல்லிக் கொண்டு செல்லலாம். வாருங்கள், இப்பொழுது நாம் பார்த்த அந்த 2 வரலாற்று செய்திகளை எழுத்து வடிவிலே நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹு தஆலா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பா மேல அலிஃப் சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வாழ்க்கை ஜீவித காலத்தில் அப்படின்னு. இப்பொழுது இரண்டாவதாக குறிப்பிடுறாங்க, பஅத வஃபாத்திஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஹீவுடைய தமீர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது துஆ. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வஃபாத்திற்கு, மரணத்திற்கு பிறகு ஹதீஸிற்கு இஸ்லாமிய உலகம் அளித்த அந்த முக்கியத்துவம் எனும் அந்த பெரிய தலைப்பின் ஒரு பாகமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை ஜீவித காலத்தில் என்பதை நாம பார்த்தோம். அடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வஃபாத்திற்கு பிறகு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் எனும் விஷயத்துல நாம இப்போ செய்திகளை பார்க்க இருக்கிறோம். பாருங்க, வகதாலிக்க, அவ்வாறே. அப்போ அதை போன்றுனா எதை போன்று மேல நாம கொண்டு போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வாழ்க்கை ஜீவிதத்தில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது போன்று ஹதீஸிற்கு, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சொல்லிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது போன்றே, கானத் இனாயத்துல் முஸ்லிமீன பில் ஹதீஸி, ஹதீஸை கொண்டுள்ள முஸ்லிம்களினுடைய அந்த முக்கியத்துவம் என்பது ஆகியிருந்தது. அந்த முக்கியத்துவம்னா என்னது? மினத் தஸப்புதி ஃபி நக்லிஹி, ஹீவுடைய லமீர் இந்த ஹதீஸ். இப்ப ஹதீஸை நக்லு செய்வதில், நக்ல் அப்படின்னா ரிவாயத் என்னும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஒருவர் மற்றொருவருக்கு அறிவிக்கும் விஷயத்தில். பொதுவா நக்ல் அப்படின்னா நகர்த்துவது, இடம் பெயரச் செய்வதுன்னு அர்த்தம். இடம் பெயர்தலுக்கு தான் நக்லுங்குவாங்க. ரிவாயத்துங்கிற அர்த்தமும் இருக்கு. அப்ப ஹதீஸை ரிவாயத்து செய்வதில், பிறருக்கு அறிவிப்பதில் இருக்கக்கூடியதான தசப்புத். தசப்புத்னா தரிபாடு, தஅக்குது, உறுதி என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு. இப்ப ஹதீஸை அறிவிப்பு செய்வதிலே இருக்கக்கூடியதான உறுதியிலிருந்து அல் இஹ்தியாத்தி தாம்மி ஃபி கபூலிஹி, இந்த ஹீவுடைய லமீரும் ஹதீஸ், ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடிய பரிபூர்ணமான பேணுதலிலிருந்து, வர்ரிஹலத்தி இலல் அம்ஸ்வாரி ஃபி தொலபிஹி, இந்த ஹீவுடைய லமீரும் ஹதீஸ், ஹதீஸை தேடும் விஷயத்திலே பல நகரங்களின் பக்கம் பிரயாணிப்பதிலிருந்தும் இந்த ரிஹலத் என்பதை இந்த தசப்புத்துல அத்தப் செய்யணும். அப்ப இவைகளினால், இதுதான் அந்த இனாயத், அந்த முக்கியத்துவத்திற்கு நாம ஒரு சிறிய விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஹதீஸை பிறருக்கு அறிவிப்பதில் இருக்கக்கூடியதான ஒரு நிலைப்பாடு, உறுதி, அதை ஏற்றுக்கொள்வதில் இருக்கக்கூடியதான பரிபூர்ண பேணுதல், அதை தேடுவதற்காக தேடும் விஷயத்துல பல பகுதிகளின் பக்கமாக பிரயாணிப்பது. இப்படி ஹதீஸை கொண்டு முஸ்லிம்களினுடைய அந்த முக்கியத்துவம் என்பது
ஆகியிருந்தது பஅத வஃபாத்தின் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமினுடைய வஃபாத்திற்கு பிறகு ஆகியிருந்தது. அதை தொடர்ந்து சொல்றாங்க பாருங்க. அதற்கு ஒரு உதாரணத்தையும் நமக்கு குறிப்பிடுறாங்க. ஃபகத் ரஹல அபு அய்யூபல் அன்சாரியூ ரதியல்லாஹு அன்ஹு. அபு அய்யூபல் அன்சாரியூ ரதியல்லாஹு அன்ஹு பயணித்தார்கள், சென்றார்கள், வாகனித்தார்கள் என்றெல்லாம் அர்த்தம் இருக்கு. எங்க? மினல் மதீனதி, மதீனாவிலிருந்து, இலா மிஸ்ர, மிஸ்ரின் பக்கமாக, மிஸ்ர் தேசத்தின் பக்கமாக, மிஸ்ர் பகுதியின் பக்கமாக பயணித்தார்கள். எதற்கு பயணித்தாங்க அப்படின்னா, லி யத்தஅக்கத மின் ஹதீஸின், ஒரு ஹதீஸிலிருந்தும் உறுதி பெறுவதற்காக வேண்டி. யத்தஅக்கதனா தஅக்குத், உறுதி பெறுவதற்காக வேண்டி. எப்படிப்பட்டதான ஹதீஸ் அது? பலகஹு அன்ன உக்பத் இப்ன ஆமிரின் ரலியல்லாஹு அன்ஹு சமிஅஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட ஹதீஸ் அது? இந்த ஹதீஸ் எனும் அந்த மஜ்ரூர், இந்த இஸ்மிற்கு இந்த ஜும்லாவே சிஃபத்தாகும். எப்படி பாருங்க, பலக அடைந்தது, ஹு அது, அப்ப அவர்களுக்கு அடைந்தது. ஹு உடைய லமீர் யாருன்னா அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு. அப்ப அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹுவிற்கு அடைந்தது. பலகவுடைய ஃபாயில் இது, என்ன அடைஞ்சது? இந்த அன்ன, அதே போன்று அன்னவுடைய இஸ்மான உக்குபத் இப்ன, உக்குபத்த, அதன் ஹபரான சமிஅ, இந்த ஜும்லா சேர்ந்துதான் பலகவுடைய ஃபாயிலாக வரும். அன்ன உக்குபத் இப்ன ஆமிரின் ரதியல்லாஹு அன்ஹு, உக்குபத் இப்னு ஆமிர் ரதியல்லாஹு அன்ஹு ஆகிறவர்கள் சமிஅ கேட்டார்கள். சமிஅவுடைய ஃபாயில் உக்குபா ரதியல்லாஹு அன்ஹு. ஹு அதை, எதை? இந்த ஹதீஸை கேட்டார்கள். மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடமிருந்து இந்த ஹதீஸை உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள் எனும் செய்தி இவர்களை அடைந்தது. அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவை அடைந்தது. அப்படிப்பட்ட அந்த ஒரு ஹதீஸிலிருந்தும் உறுதி பெறுவதற்காக அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிலிருந்து மிஸ்ரின் பக்கமாக நிச்சயமாக பயணித்தார்கள். பாருங்க, ஃபலம்மா அலிம, அறிந்த பொழுது, பிஹி அவர்களை கொண்டு, யாரு? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹீவுடைய லமீரு இவங்க. அப்ப அவர்களை கொண்டு அறிந்த பொழுது, உக்குபத்து, உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு அறிந்த பொழுது, ஹரஜ வெளியே வந்தார்கள். யாரு? உக்குபா ரலியல்லாஹு அன்ஹு வெளியே வந்தார்கள். அப்போ அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு குறித்து செய்தி வந்திருக்கிறாங்கன்னு கிடைச்ச உடனே வெளியே வராங்க. எங்க இருந்தாங்களோ அந்த இடத்தை விட்டும் வெளியே வந்து மரியாதை நிமித்தமாக ஃபஆனகஹு, ஆனகவுடைய ஃபாயிலு உக்பா ரலியல்லாஹு அன்ஹு, இந்த ஹூவுடைய மர்ஜிஇ அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. அவ உக்பா ரலியல்லாஹு அன்ஹு அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹுவை ஆற தழுவி கொண்டார்கள், கட்டி அணைத்து கொண்டார்கள். சும்ம பிறகு கால, இந்த காலுடைய ஃபாயில் உக்பா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், லஹு அவர்களிடத்தில். யாரிடத்தில்? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல கேக்குறாங்க. மாதா ஜாஅ பிக யா அபா அய்யூப, அபு அய்யூபல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, உங்களை கொண்டு வந்தது என்ன? அப்போ என்ன காரியத்திற்காக நீங்க வந்தீங்க? உங்களை இங்க கொண்டு வந்த காரியம்தான் என்ன என்று கேட்கிறாங்க. யாரு? உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. ஃபகால, உடனே பதில் சொல்றாங்க. யாரு? அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு பதில் கொடுக்கறாங்க. என்னது? ஹதீஸுன், ஒரு ஹதீஸ் ஆகும். அப்போ ஒரு முபுத்ததா அங்க போக்கப்பட்டிருக்கும். என்னை இங்கே கொண்டு வந்த அந்த காரியமாகிறது ஹதீஸுன், ஒரு ஹதீஸ் ஆகும். எப்படிப்பட்ட ஹதீஸ்? ஜும்லா சிஃபத். சமிஅத்தஹு, நீங்கள் அந்த ஹதீஸை கேட்டீர்கள். சமிஅத்த, இதனுடைய முகாத்தப் யாருன்னா உக்பா ரலியல்லாஹு அன்ஹு. உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து சொல்றாங்க அபு அய்யூபில் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு. இந்த ஹூடைய லமீர் இந்த ஹதீஸ். அப்ப அந்த ஹதீஸை நீங்கள் கேட்டீர்கள் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த ஹதீஸை நீங்கள் கேட்டீர்கள். லம் யபுக அஹதுன், எந்த ஒருவரும் தரிபடவில்லை.
எப்படிப்பட்ட ஒருவர்? அஹதுங்கிற அந்த இஸ்மிற்கு சிஃபத். எப்படிப்பட்ட ஒருவர்னா சமிஅஹு மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து. இந்த ஹூ என்பது இந்த ஹதீஸ். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து அந்த ஹதீஸை கேட்ட எந்த ஒருவரும் தரிபடவில்லை. கைரி வ கைருக்க, என்னல்லாது இன்னும் உங்கள் அல்லாது எந்த ஒருவரும் தரிபடவில்லை. அப்ப சமியாவுடைய ஃபாயில் இருந்து அஹத். அப்போ இந்த ஹதீஸை கேட்ட நபர்களில் யாரும் தரிபடவில்லை, உங்களையும் என்னையும் தவிர. எது விஷயத்தில் உண்டான ஹதீஸ் அது? ஃபி சித்திரில் முஃமினி, முஃமின்களை, முஃமின்கள் சித்திர்னா மறைப்பதுன்னு அர்த்தம். இப்ப முஃமின்களை மறைக்கும் விஷயத்தில்னா முஃமின்களுடைய குறையை மறைக்கும் விஷயத்திலே உண்டான அந்த ஹதீஸ். இந்த வார்த்தையை ஏன் அபு அய்யூபில் அன்சாரி ரதியுல்லாஹு குறிப்பிடுறாங்கன்னா, ஏன்னா உக்பா ரதியுல்லாஹு அன்ஹு நிறைய ஹதீஸை கேட்டிருப்பாங்க. அப்ப எந்த ஹதீஸ் நான் உங்களுக்கு விளக்கணுங்கிறதுக்காக சொல்றாங்க, முஃமின்களுடைய குறையை மறைக்கும் விஷயத்தில் உண்டான ஹதீஸ் அது எனும் விளக்கத்தை சேர்த்து கொடுக்குறாங்க. இந்த வார்த்தையை கேட்ட உடனே ஃபகால உக்பத்து, உக்பா ரதியுல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். என்ன சொல்றாங்க? நஅம், ஆம், நான் கேட்டிருக்கிறேன். சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக நான் கேட்டிருக்கிறேன். என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? மன் சதர முஃமினன் ஃபித் துன்யா அலா ஹிஸியத்தின், இந்த உலகத்திலே ஒரு முஃமினை யார் மறைத்தாரோ, அலா ஹிஸியத்தின் ஒரு கேவலமான காரியத்தின் மீது. அப்போ ஒரு முஃமின் செய்த ஒரு கேவலமான ஒரு காரியம், அதை துனியால யாருக்கும் பரப்பாமல் அதை மறைத்து கொள்கின்றாரோ, சதரஹுல்லாஹு, அவரை அல்லாஹு மறைப்பான். ஹூவுடைய லமீர் யார்னா இந்த மண், அந்த மறைத்த ஒருவர், அவரை அல்லாஹு மறைப்பான் என்று அர்த்தம் வைக்கணும். யௌமல் கியாமத்தி, எங்க? மறுமை நாளிலே அல்லாஹ் அவரை மறைப்பான் என்று அர்த்தம். மாதியான ஃபெயலா இருந்தால் நாம முஸ்தக்பில் என்னும் அர்த்தத்தில் வச்சால்தான் பொருத்தமா இருக்கும். ஏன்னா மறுமை நாள் சம்பந்தமான ஒரு வார்த்தை இது. அத்தா அம்ருல்லாஹின் குரான்ல வருது. அப்ப அத்தாக்கு நம்ம யத்தி அர்த்தம் வைப்போம், மறுமை நாள் என்பது வந்து விட்டதல்ல, வரும் என்று. ஏன்னா ஏன் அப்படி ஒரு மாதியான ஃபெயலுக்கு முஸ்தக்பில் மானாவை கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது முஸ்தக்பிலான மானாவில் வரவேண்டிய ஒன்றை ஏன் மாதியான ஃபெயலை கொண்டு பயன்படுத்துறாங்கன்னா, அது நிச்சயம் நிகழக்கூடியது என்கிற ஒரு உறுதியை காட்டுவதற்காக அப்படின்னு பலாகத்துடைய கிதாபுகள்ல நமக்கு சொல்லி தருவாங்க. அப்ப அல்லாஹு அவரை மறைப்பான் யௌமல் கியாமத்தி, மறுமை நாளிலே. உடனே இந்த ஹதீஸை உக்பா ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன உடனே ஃபகால அபு அய்யூப, உடனே அபு அய்யூபல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸதக்த, நீர் உண்மையை சொல்லிவிட்டீர் என்று சொன்னார். சும்ம பிறகு ஆத, அவர் மீண்டு விட்டார். யாரு? அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு மீண்டு விட்டார்கள். ராஜிஅன், திரும்பக்கூடியவரான நிலையில், இலல் மதீனதி, மதீனாவின் பக்கம். அப்ப மதீனாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒமா ஹல்ல, அவர்கள் இறக்கவில்லை. ஹல்ல என்பதற்கு நாம சுலாசி மசீதி ஃபீஹியான மான வைத்தால் பொருத்தமா இருக்கும், அன்சல அப்படின்னு. ஒமா ஹல்ல, அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு இறக்கவில்லை. ரஹ்லஹு, அவர்களினுடைய ஹூடைய லமீரும் இந்த ஹல்லவுடைய ஃபாயிலும் ஆதவுடைய ஃபாயில் எல்லாமே யாருன்னா அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு. அப்ப அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு தன்னுடைய ரஹலை இறக்கவில்லை. ரஹல்னா என்னதுன்னா ஒட்டகத்தின் மீது ஒரு ஆள் பிரயாணிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு அத்தியாவசிய தேவையான பொருட்களை ஒட்டகத்தின் மீது வைப்பாங்க. எங்கேயாவது பிரயாணம் சென்று இறங்கும் பொழுது ஒட்டுமொத்த பொருளையும் எடுத்துட்டு போய் தங்கி விட்டு மீண்டும் பயணிக்க துவங்கும் பொழுது ஒட்டகத்தின் மீது வைப்பாங்க. அதான் ரஹல் அப்படின்னு. ஆனால் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு நேரா மதீனால இருந்து மிஸ்ருக்கு வந்தாங்க. நேரா உக்பா ரதியல்லாஹு அன்ஹு சந்திச்சு ஹதீஸை கேட்டு நேரா அப்படியே அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி பயணித்து விட்டார்கள். அந்த ரஹல், அந்த அத்தியாவசிய பொருளை கட்டி கொண்டு வந்தார்களே ஒட்டகத்தின் மீது வைத்து, அதை கூட இறக்கல அவங்க. அப்ப அவர்களுடைய நோக்கம் முழுக்க இந்த ஒரு ஹதீஸிற்காக வேண்டி மட்டுமே வந்தார்கள் என்பதை இங்க நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. அதான் அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு தன்னுடைய அந்த ரஹலை கூட அவர்கள் இறக்கவில்லை. ஒட்டகத்தின் மீது அவர்கள் வைத்த அந்த பொருளை கூட அவர்கள் இறக்கவில்லை. வந்தாங்க, ஹதீஸை கேட்டார்கள், என்னது சொதக்குத்தன்னு சொன்னார்கள், நேரா மதீனாவை நோக்கி கிளம்பி விட்டார்கள் என்று நமக்கு
இங்கே பதியப்படுகிறது. அப்ப இந்த நிகழ்வை இங்க பதிவு செய்ததற்குண்டான காரணம், ஒரு ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி ஒரு ஸஹாபி அபு அய்யூபில் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு என்ற ஸஹாபி உக்பா ரதியல்லாஹு அன்ஹுவை காணுவதற்காக, ஒரு ஹதீஸை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி எவ்வளவு தொலைதூரம் அவர்கள் பயணித்து சென்றார்கள். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய காலத்திற்கு பிறகு சஹாபாக்கள் அளித்த ஹதீஸிற்கு அளித்த முக்கியத்துவம் என்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு சான்றாக இந்த நிகழ்வை இங்கே பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ அதை தொடர்ந்து பாருங்க, வ ரஹல சென்றார்கள் என்ற அர்த்தமும் ரஹலக்கு இருக்கு, பயணித்தார்கள் என்ற அர்த்தமும் இருக்கு. யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லாஹில் அன்சாரியூ ரதியல்லாஹு அன்ஹு. அப்ப ஜாபிர் இப்னு அப்துல்லா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பயணித்தார்கள், சென்றார்கள். எதன் பக்கமாக சென்றார்கள்? இலா மிஸ்ர, இங்க இருக்குது மிஸ்ரின் பக்கமாக அப்படின்னு. இடையில அவர்களை பற்றி ஒரு வார்த்தை பாருங்க, அலா உலூவி மன்சிலத்திஹி வசுஹ்பத்திஹி இலா லி வசுஹ்பத்திஹி லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம வ கஸ்ரதி ஹதீஸிஹி. அப்போ அலா உலூவி மன்சிலத்திஹி, இந்த ஹீவுடைய லமீர் யாருன்னா ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹுடைய அந்தஸ்து உயர்ந்திருப்பதன் மீது, இந்த அலாவுக்கு அர்த்தம் வைக்கலாம், கொஞ்சம் பொருத்தமா இருக்கும். அப்போ அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்திருப்பதோடு இன்னும் சுஹபத்திஹி, இந்த சுஹபத்தி என்பதை நாம இந்த உலூவில் அத்துப்பு செய்யணும். இந்த ஹீவுடைய லமீரு ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களின் தோழமை இருப்பதனாலும். அப்போ நம்ம இங்க சுஹபத்தி என்பதை உலூவில வைப்பதை விட மன்சிலத்தில வைக்கலாம். அப்ப நமக்கு இந்த உலூவிங்கிற மானா திரும்ப கிடைக்கக்கூடியதா இருக்கும். அப்ப அர்த்தம் எப்படி வரும் பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவின் தோழமை உயர்ந்திருப்பதோடு என்று அர்த்தம் வைக்கலாம், பொருத்தமானதாக இருக்கும். வ கஸ்ரதி ஹதீஸிஹி, இன்னும் இந்த ஹீவுடைய லமீரும் யாருன்னா ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய ஹதீஸ் அதிகமாக இருப்பதோடு இந்த கஸ்ரதி என்பதை நாம உலூவில் அத்துஃப் செய்யலாம். அப்போ அவர்களுடைய அந்தஸ்து உயர்ந்திருப்பதோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இவர்களோடு உண்டான தோழமை உயர்ந்திருப்பதோடு இவர்கள் ஹதீஸும் அதிகரித்திருப்பதோடு இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய அப்படின்னு கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சென்றார்கள், பயணித்தார்கள். எதன் பக்கமாக? இலா மிஸ்ர, மிஸ்ரின் பக்கமாக பயணித்தார்கள். எதற்கு அப்படின்னா லி எஸ் அல, அவர்கள் கேட்பதற்காக. எவர்கள்? எஸ் அலவுடைய ஃபாயில் யாரு? ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பதற்காக வேண்டி, யாரிடத்தில் கேட்பதற்காக? உக்பா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில், ஐயல்லன்னா அவர்களிடத்திலும் என்ற அர்த்தம். உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலும் கேட்பதற்காக வேண்டி. எதை குறித்து கேட்பதற்காக வேண்டி? அன் ஹதீஸின் வாஹிதின், ஒரு ஹதீஸை தொட்டும். அப்ப ஒரு ஹதீஸை குறித்து உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலும் கேட்பதற்காக வேண்டி இவ்வளவு அந்தஸ்து மிக்க தோழமை உயர்ந்து கொண்ட ஹதீஸுகள் நிறைய அறிவித்த ஒரு ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ரின் பக்கமாக பயணித்தார்கள் என்பதை இங்க நமக்கு சொல்லி தராங்க. அப்ப இந்த ஒரு செய்தியை நமக்கு இங்க முஸன்னிஃப் சொல்லி வருவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க ஒருவர், அவர்கள் ஒரு ஹதீஸை கேட்பதற்காக உக்பா ரலியல்லாஹு அன்ஹுவை சந்தித்து ஒரு ஹதீஸை கேட்பதற்காக மிஸ்ரின் பக்கமாக அவர்கள் பயணம் மேற்கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா, சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகும் கூட ஹதீஸிற்கு, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொற்களிற்கு அவர்கள் அளித்த முக்கியத்துவம் என்பது மிக அற்புதமானது, மிக அலாதியானது என்பதை நமக்கு சொல்லித்தரும் முகமாக முஸன்னிஃப் ரஹ்மஹுல்லாஹ் இந்த செய்தியை இங்கே நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இன்றைய பாடம் இதனோடு நிறைவு பெறுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்திற்கு பிறகும் கூட ஹதீஸிற்கு அளிக்கப்பட்ட முக்கியத்துவம் என்பதை குறித்த ஒரு சில செய்திகளை நாம் பார்த்தோம். அதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் இன்னும் செய்திகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.